ஓகேவா? இத எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? டூ தட் இஸ் a கான்ஜுகேட் அதாவது ஹார்மோனிக் ஃபங்ஷன். ஹார்மோனிக் ஃபங்ஷன் என்ன வேணும்? இது வந்து u CR க்கு equations, CL Laplace ஈக்குவேஷன் வந்து equations. v வேணும். v இல்ல. v இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? லேப்லாஸ் ஈக்குவேஷன் அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். கரெக்ட்டுங்களா? சப்போஸ் v ஆமா இஸ் சார். ஆல்சோ இன்க்ளூடட் இருந்தா நம்ம CL ஈக்குவேஷன் பார்க்க முடியும். கரெக்ட்டுங்களா? v இல்ல. அப்ப ஆமா சார். இன்னொருத்தர் V கொடுத்தா இல்ல. அப்ப லேப்லாஸ் ஈக்குவேஷன் மட்டும் பாருங்க. லேப்லாஸ் ஈக்குவேஷன் பார்க்கலாங்களா? என்னாச்சு? டோ u பை டோ x என்ன கிடைக்கும்? 3 3x square மைனஸ் minus 6 y. இல்ல 6 Okay, okay. So 3y square. 3y ஸ்கொயர் அது 0 கரெக்ட்டுங்களா? 0. அப்ப டோ u டோ ஸ்கொயர் u பை டோ x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 6x. அவ்வளவுதான். கரெக்ட்டுங்களா? Okay. அதே மாதிரி டோ u பை டோ y என்னவா கிடைக்கும்? Minus 6x. y xy minus 5. அப்ப டோ ஸ்கொயர் u பை டோ y ஸ்கொயர் என்னடா கிடைக்கும்? Minus 6x sir. அவ்வளவுதான். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அதான் லேப்லாஸ் ஈக்குவேஷன். டோ ஸ்கொயர் u பை டோ x ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் u பை dou y square equal to 6x minus 6x equal to 0. Correct? Therefore, is a harmonic function. U is a harmonic function. Laplace equation satisfy. Correct? ஆமா சார். சரி. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஹார்மோனிக் கான்ஜுகேட் கேக்குறாங்க. அப்படினா மீனிங் என்ன? v equal to என்னன்னு क्वेश्चन மார்க் கேக்குறாங்க. பட் நமக்கு என்ன தெரியும்? வில்லியம்ஸ் தாம்சன் ஃபார்முலா தான் கொடுத்தேன். v கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? f of z கண்டுபிடிச்சாலும் நம்ம v கண்டுபிடிக்கணும். ஏன்னா f of z வேல்யூ என்ன? u plus iv. அப்ப f of z கண்டுபிடிக்கிறதுக்கு வில்லியம்ஸ் தாம்சன் ஃபார்முலா நம்ம கையில் இருக்குது. அப்ப இதில் அப்ளை பண்ணிட்டு இதனுடைய இமேஜினரி பார்ட் வந்து ஈக்குவல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? v கிடைக்கும். கரெக்டாமா? சார். சரி வருது. அப்ப f of z வந்து u வந்து given. u given நமக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு நம்ம எழுதிக்கலாம். therefore by Millian Thomson formula f of z equal to integral ux of z comma 0 into dz minus I into integral y of z comma 0 into dz. கரெக்டாமா? சார். இப்போ ux யாரு? இவன் தான் ux. uy யாரு? இவன் தான் uy. அப்ப இது மீனிங் என்ன? z comma 0 என்ன? x இருக்க இடத்துல z, y இருக்க இடத்துல y வந்துட்டு 0 சார். அவ்வளவுதான். அப்ளை பண்ணுமா? அப்ப என்னாச்சு? இன்டெகிரல் 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர்னா 3z ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 0 ஸ்கொயர் கரெக்டாமா? இன்ட்டு dy சார். மைனஸ் I இன்ட்டு இன்டெகிரல் uy என்ன ஆகுது? y மைனஸ் 6y மைனஸ் 5 மைனஸ் 6 இன்ட்டு z இன்ட்டு 0 மைனஸ் 5 கரெக்டாமா? ஆமா சார். ப்ளஸ் இன்ட்டு dz ப்ளஸ் அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து f of z கிடைக்கும். அப்போ என்னாச்சு? 0 into 3 square வந்து இது 0. அதே மாதிரி இந்த டைம் 0 ஆயிடும். அந்த ஹோல் டேர்ம் 0 ஹோல் டைம் இல்லைங்க மைனஸ் 5 இருக்குங்க. மைனஸ் 5. அது 3 இன்டெகிரல் z ஸ்கொயர் இன்ட்டு dz மைனஸ் 5 இருக்குது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஆனால் உள்ள ஒரு மைனஸ் இருக்கு சார். ஆமாம் ப்ளஸ் I 5 இன்ட்டு dz கரெக்டாக மைனஸ் 5 இல்லை சார்? அதாம்மா மைனஸ் 5 இன்ட்டு இங்கே I இருக்குது மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் இன்ட்டு dz ப்ளஸ் கரெக்டாமா? ஆமாம் சார். இது சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. 3 இன்ட்டு இன்டெகிரல் z ஸ்கொயர் இன்டெகிரல் z ஸ்கொயர் மீனிங் என்ன? z கியூப் பை 3 கரெக்டுங்களா? ஆமாம் சார். ப்ளஸ் z கியூப் ப்ளஸ் I 5z ப்ளஸ் c ப்ளஸ் c கரெக்டாமா? இந்த 3 இவனும் கட் ஆகிடுவாங்க. இப்போ f of z equal to என்ன கிடைக்குதுமா? z கியூப் ப்ளஸ் 5iz ஆர் 5zi ப்ளஸ் c கரெக்டாமா? ஆமாம் சார். சரி இப்போ நமக்கு கிடைச்சது என்னது? f of z தான் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்குறான்? v என்னன்னு கேட்குறான். கான்ஜுகேட் ஹார்மோனிக் கேட்குறான். கரெக்டுங்களா? கான்ஜுகேட் v கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு f of z ஓட வேல்யூ தெரியுமில்ல? z ஓட வேல்யூ தெரியுமா? u அப்ளை பண்ணுங்க. f of z equal to என்னது? u plus iy. அதே மாதிரி z equal to என்னது? x plus iy. ரெண்டையும் இங்க அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுமா? ரியல் அண்ட் ஈக்குவல் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப என்ன? அதாவது z³ plus 5zi plus c is equal to u வந்துட்டு நம்ம क्वेश्चन இல்லையா சார்?
யூ வந்து நம்ம கொஸ்டின் இருக்கிறது தேவையில்லாம நம்ம இதில் எடுத்து அப்ளை பண்ணால் ஏன்னா கொஸ்டின் இருக்கிறது வந்துடும். கொஸ்டின் இருக்கிறது வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. நம்ம இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுவோம். விஜெட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க? எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்ளை பண்ணுங்க. விஜெட் எங்கே இருக்குது அந்த இடத்துல வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்ளை பண்ணுங்க. Okay, sir. So x plus iy the whole cube ப்ளஸ் plus 5 into x plus iy into i ப்ளஸ் plus c. சிம்பிளிஃபை பண்ணுமா? இது ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா. இது வந்து ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஐயோ பையோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சொல்கிறாங்க ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் என்ன கிடைக்கும்? ஏ கியூப் ப்ளஸ் 3 a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 a b ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். இதுதான் வந்து ஏ ப்ளஸ் பியோட ஹோல் கியூபோட ஃபார்முலா. சரிங்களா? என்ன பார்க்க ஏ பிளஸ் பிபி ஹோல் கியூப், ஏ கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி 3a square. பிளஸ் பி கியூப். அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்க. சரியாம்மா? Okay. சரி, கீழே இருக்கிற டைம் இதுக்கு என்ன பண்ணலாம்? இதை வந்து அப்படியே உள்ள plus 5x plus 5iy. ஐ ஸ்கொயர் ஆயிடும். ஐ ஸ்கொயர் ஆயிடும். I square ஆயிடும். பிளஸ் 5ix plus 5i squared y I square y plus plus c. அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் முடியுது. பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த ஐ வந்து எதில் ஐ டைம் வரும்னு பாருங்க. இந்த டைம் ஐ டைம் வரும். பொறுமையாக எடுத்துக்கணும். என்ன வரணும்? ஐ இன்ட்டு 3x ஸ்கொயர் ஒய். அப்புறம் ஐ கியூப். இது வந்து என்னது? ஐ கியூப். ஐ கியூப் போட வேண்டிய ஆல்ரெடி நான் போட்டு காட்டிக்கிறேன். ஐ கியூப் எப்படி எழுதலாம்? ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐன்னு எழுதலாம். ஐ ஸ்கொயர்டு வேண்டி -1 -1 இன்ட்டு மைனஸ் ஐ. கரெக்டுங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும்? மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் கியூப். ஸோ அடுத்தது யார் இருக்கணும்? அடுத்தது ஐ யார் இருப்போம்? இவன் ஐ இருப்போம். ப்ளஸ் ஐ இன்ட்டு 5x. இது ஐ இருக்கு. அடுத்தது யார் பண்ணலாம்? ரியல் பார்ட். ரியல் பார்ட்டு ஆல்ரெடி எக்ஸ் கியூப் எழுதிட்டேன். அப்போ அடுத்த ரியல் பார்ட் யார்? இங்கே இருக்கிறதும் ஒரு ரியல் பார்ட்டு, இங்கே இருக்கிறதும் ஒரு ரியல் பார்ட். சொல்லுமா? ஐ ஸ்கொயர்டு வேல்யூ என்ன? -1 தான். I square minus 1. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ மைனஸ் ஐ ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ என்ன கிடைக்கும்? 3xy ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே ஒரு ஐ ஸ்கொயர் இருக்குது. ஐ ஸ்கொயர் ப்ளஸ்னா -1 ஆயிரும். அப்போ -5y. கரெக்டாமா? சரி, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் தனியாக எழுது, இமேஜினரி தனியாக எழுது. முடிஞ்சிருச்சு. அப்போ என்னாச்சு? எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் 5y. இது வந்து ரியல் பார்ட். ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட் எழுத போகிறீங்க. அப்போ இமேஜினரி பார்ட் யாரில் இருப்பான்? ஒரு இமேஜினரி எழுதிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்குது? 3x ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 5x. அப்போ லெஃப்ட் சைடு யார் இருக்கிறா? u ப்ளஸ் ஐவி. அப்போ என்னாச்சு? இந்த பார்ட் is equal to 3x square y minus y cube plus 5x. அவ்வளோதான். அப்போ v ஈக்குவல் டு ப்ளஸ் சி இருக்குது. ப்ளஸ் சி கூட ஆட் பண்ணிங்க. ப்ளஸ் சி ஆல்ரெடி இருக்குதுல்ல. நம்ம ப்ளஸ் சி மறந்துங்க. ப்ளஸ் சி ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. அப்போ என்னாச்சு? v ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 5x. ப்ளஸ் சிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். வேமி C1 ப்ளஸ் ஐ C2 இருக்கலாம். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி. அது நம்மளுக்கு தெரியாது என்ன ஃபங்க்ஷனு. அதனால சம் ஃபங்க்ஷன் C2 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களாம்மா? இதுதான் வந்து நம்ம வியோட வேல்யூ. C2 போட்டாலும் தப்பு கிடையாது, போட்டினாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? நீங்கள் சீனி ஆட் ஆனாலும் நான் அந்த ஸ்பில்ட்டப் பண்ணி காட்டினேன். இல்லைனாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா போடுறது பெட்டர் வச்சுங்க. போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். சரிங்களா? இதுதான் கான்ஜுகேட், ஹார்மோனிக் அண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். எது கேட்டாலும் இதுதான். மில்லியன் தாம்சன் மெத்தட் அப்படிங்கிற அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கேட்பாங்க.